தாவேக்கா கூட்டத்தில் வந்து பாட்டில் வீசினாங்க. வெறும் பாட்டிலாம் வந்ததுனால ஆதவ் வருத்தப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரக்கோட பாட்டில தூக்கி போட்டுருந்தீங்கன்னா ஐ கேட்ச் அப்படின்ட்டு இருப்பாங்க. இது ஆதவ் அர்ஜுனாவே போட்ட பிளானுங்கிறீங்களா? ஆமா, அவனால மட்டும்தான் இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு ஐடியா தோணும். டிஎம்கே எல்லாம் இந்த மாதிரியான ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் விட்டுலாம் ரொம்ப வருஷம் ஆச்சு. சாதியின் கொடுமையினாலதான் 5 வயசுல அம்மாவை இழந்து ஒரு தாய் இல்லாத பிள்ளையா இன்னைக்கு வளர்ந்து வந்து நிக்கிறேன். தனக்கு இருக்கக்கூடிய அந்த லாட்ரி மோகத்தின் அடையாளம். இவன்ட்ட கோடி கோடியா காசு இருக்குது, இவன் ஊர் அழிச்சு உலையில போட்டவன், அதை உடைக்கிறதுக்கு இவர் ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்தேன். நான் ரொம்ப எப்பயுமே அம்மா சென்டிமெண்ட் எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகும். மற்ற பேச்சை நம்ம விமர்சிக்கலாம், ஆனா என் ஃபேமிலியில ஒரு இழப்புன்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு பேசும்போது இல்ல உண்மைதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு வருது? எலெக்ஷனுக்காக அதை யூஸ் பண்றாரு. ஆமா, மக்கள்கிட்ட அந்த நெகட்டிவான இம்ப்ரெஷனை தொடக்கிறதுக்காக இவ்வளவு நேரம் பண்ணாத்துறீங்களா அவருக்காக. ஆனா அம்மா விட்டு வந்திருக்காரு, அந்த மாதிரி நாளைக்கு ஒரு 10 பேர் கீழே நம்மளே நம்ப மாட்டானா? பாதிக்கப்பட்ட நீனு அதே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு டிராக்டர் வாங்கி கொடுத்த, இல்ல நெல்லு மூட்டை வாங்கி கொடுத்த, ஏதாவது சொல்ல காசு இல்லைன்னா பரவாயில்ல. ஆதவுக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிற இடத்துல தான் இருந்தால் தமிழ்நாட்டில் லாட்டரியை லீகலைஸ் பண்ணி தர முடியும், கெசினோ நடத்த முடியும், சூதாட்ட கிளப்புகள் திறக்க முடியும். அனுமதிகள் திமுக மறுத்தது. இது எல்லாத்துக்கும் வணக்கம். வணக்கம். தொடர்பாகவும் சில விமர்சனங்கள் வந்திருக்குது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் வந்து பேசும்பொழுது அவர் சொன்னதெல்லாம் வந்து பொய், அவங்களுடைய கூட அவங்க அம்மாவோட கூட பிறந்த அக்கான்னு சொல்றாங்க, ஆனால் அவங்க வந்து பெரியம்மா பொண்ணு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி பெரியம்மா பொண்ணுன்னு தான் என்கிட்ட சொன்னாங்க, ஓன் சிஸ்டர் மாதிரி இல்லை. பட் சம்பவம் நடந்தது உண்மை அப்படிங்கிறாங்க. அவங்க திலகவதி ஐபிஎஸ் வந்து அவங்க அந்த ஃபேக்ட் தான் சொல்றாங்க. இவரோட பெரியம்மா தான் அவங்க. இல்லை, அவங்க அது உண்மை. இவங்க அம்மா தீ குளிச்சு உண்மை, கடன் தொல்லைனால உண்மை, அதெல்லாம் அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். பட் என்ன இதுல மேட்டர் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. இந்த மேட்டர் அவர் இப்ப மட்டும் பிரேக் பண்ணல. இதே சினாரியோ, இதே சப்ஜெக்ட், இதே டயலாக், இதை விட ஒரு சிம்பத்தி ஃபீலிங்ல இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பிளே பண்ணாரு. எப்ப அப்படின்னா, விகடனுடைய நூல் வெளியீட்டு விழால அம்பேத்கர் நூல் வெளியிடுறேன், விஜயையும் திருமாவளவனையும் ஏத்துறேன்னார்ல, அந்த மேடையிலையும் இதே பேச்சு, இதே கண்டென்ட் தான் இருந்துச்சு. என்னன்னா, தனக்கு இருக்கக்கூடிய அந்த லாட்ரி மோகத்தின் அடையாளம். இந்த 2ஆம் நம்பர் தொழில் பண்ணி தான் அவன் காசு சம்பாதிச்சான், இவன்ட்ட கோடி கோடியாக காசு இருக்குது, இவன் ஊர் அழிச்சு உலையில போட்டவன், இவன் பல பேர்கிட்ட டூப்ளிகேட் லாட்ரி எடுத்து பல குடும்பம் இவனால நடுத்தரில் நிற்கிது, பல குடும்பம் தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்குல்ல, அதை உடைக்கிறதுக்கு இவர் நாளைக்கு ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்தேன், நான் ரொம்ப எப்பயுமே அம்மா சென்டிமெண்ட் எல்லா இடத்துலயும் ஒரு உண்மை தானே, அதை சொல்லக்கூடாதா? இத்தனை வருஷம் கழிச்சும் ஒரு தாயை அந்த அளவுக்கு வாழ்ந்திருந்தா பரவாயில்லையா சாமி, நீ இப்படி இருக்கிறவன். சரி, நான் கேட்கறேன், எவ்வளவு பணம் இருந்தாலும் அம்மா இல்லைன்னா வரேன். நான் எனக்கு ஒரு டவுட்டு. நீங்க இப்ப மார்ட்டின் வந்து மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சப்ப சார்லஸ்க்கு பையனுக்குன்னு இவ்வளவுன்னு பிரிச்சு விட்டார்ல, இவ்வளவு தியாக பேசுறவர் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பண்ற இந்த படத்தெல்லாம் காட்டுவோம்ல, விவசாய கடன் பாதிக்கப்பட்டு பல பேர் நாளைக்கு அந்த தப்தி ஆகிற நிலவேலை, டிராக்டரை பிடிங்கிட்டு போகிற நிலமையில இவன்ட்ட காசு இல்லாமையா இருக்குது. இன்றைக்கி விஜய்க்கு பிளேட்டு காசு கொடுக்குற காசு காய்ச்சி யாராவது கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு இது வரைக்கும் இவனோட கம்பெனிலேருந்து பணம் போயிருக்குதா? பாதிக்கப்பட்டவன் நீ நாளைக்கு உன்னை பறைசாற்றுக்கிறப்ப எதுக்கு நீ நிற்கணும்னா, உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீ நல்லா இருக்கிறப்ப நிற்கணும்னு நினைக்கிறவன் தானே நாளைக்கு ஒரு நல்ல மனுஷன். அதை நீ செஞ்சியா? இது வரைக்கும் இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு வெங்காய கம்பெனி ஆரம்பித்து அதில் ஒரு 1000 பேர் சிஸ்டம் போட்டு வேலை செஞ்சு மாதம் நாளைக்கு 6 கோடி சம்பளம் மட்டும் கொடுக்குற. மாதம் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு 6 கோடி. இது இங்கே இப்போ இல்லை, ஐபேக் வந்ததுலேருந்து திமுகவுக்கு நீ வேலை செய்ய ஆரம்பித்ததுலேருந்து 2021க்கு முன்னாடியிலேருந்தே ஆமாம் 2019 எம்பிலேருந்தே வேலை செய்கிறாங்க. அப்போலேருந்தே மாதம் 6 கோடி வெறும் சம்பளம் மட்டும் கொடுத்துருக்குற. இப்படிப்பட்ட நபர் என்னால் இத்தனை பேருக்கு நான் செஞ்சுருக்கேன். நம்ம விஜயவே அதான் கேட்குறோம். இன்னைக்கு இத்தனை 1000 கோடி சொத்து சம்பாரிச்சல. இப்போ அகரம் ஃபவுண்டேஷன் சூர்யாவை சொல்ல முடியுது, அஜித்தை தொடர்பே கொள்ள முடியல அப்படின்னாலும், ஆனால் பல பேருக்கு திரைத்துறையில் அவர் போய் நாளைக்கு உதவி செஞ்சுருக்காருன்னு சொல்ல முடியுது. இப்படிப்பட்ட ஒரு சினாரியோ பிளேல நீ நாளைக்கு இவ்வளோ கோடி சம்பாரிச்சங்கிறிய, நீ இது வரைக்கும் யாருக்கு என்ன செஞ்சுருக்கேன்னு கேட்குற அதே கேள்வி தான் ஆதவுக்கு அவங்களுடைய தாயார் அவர்கள் பண்ணிக்கிட்டாங்க. கடன் சுமை காரணமாக ஒரு விவசாயி குடும்பம். இங்கே விவசாயினால இப்போ தான் சொல்கிறேன், விவசாயத்துக்கு சம்மந்தமே இல்லாத விஜய் பச்சை துண்டை போட்டுக்கிட்டு அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் நான் விவசாயியாக இருக்கணும். எதுக்கு அடுத்த ஜென்மம்? இப்போவே நினச்சா கூட போகும். நாளைக்கு விவசாய நிலத்தை வாங்கிட்டு வேட்டையை கட்டிட்டு சேத்துல இறங்கினா விவசாயி அவ்வளோதான். என்னப்பா அதுக்கு போய் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி சிவில் சர்வீஸ் எழுதிட்டு வான்னு சொல்கிறோமா? புரியல. இன்னொரு ஜென்மம் எடுக்க வேண்டிய அளவுக்கு விவசாயம் என்ன? இதுக்கு முன்னாடி விவசாயத்தை பற்றி வாடையே இல்லாதவர் எடப்பாடி தன்னை விவசாயிங்கிறாரு, ஸ்டாலின் தன்னை விவசாயிங்கிறாரு, சீமான் வந்து சின்னத்திலே விவசாயின்னு வச்சிருக்காரு. அப்போ நம்மளும் சொல்லணும்,
அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு இது தோணுதே தவிர, நீ உண்மையிலே அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு அப்படி கண்ணீர் சிந்தி அதை व्यसனப்பட்டு பேசுற அளவுக்கு நீ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னைக்கு நின்றுருக்க? இல்ல இப்ப மத்த செயல்பாடுகள், மத்த பேச்சை நம்ம விமர்சிக்கலாம். ஆனா என் ஃபேமிலில ஒரு இழப்புன்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு பேசும்போது அதுலயும் வந்து ட்ரை பண்றது. அதுலயும் நான் லென்ஸ் வச்சு பார்த்து இது உண்மையா பொய்யா, ஏன் உனக்கு இன்னைக்கு அழுக வருது, ஆமா. இப்பலாமா கேட்கணும்னு இல்ல உண்மைதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு வருது? அப்ப எலெக்ஷனுக்காக அதை யூஸ் பண்றாரு. ஆமா, அந்த மக்கள்கிட்ட அந்த நெகட்டிவான தான் மேல இருக்கக்கூடிய இம்ப்ரெஷனை ஒரு தொடக்க பணக்காரர் லாட்டரி மூலமா வந்த பணம் அது போக அப்படிங்கிறப்ப அப்படி இல்ல பாப்பா, அவன் பாப்பா நீங்க இவ்வளவு நேரம் பணாத்துறீங்களா அவருக்காக, ஆனா அம்மா விட்டு வந்திருக்காரு அந்த மாதிரி நாளைக்கு ஒரு 10 பேர் கீழே நம்மளே நம்ப மாட்டானா அப்படிங்கிறதுக்காக நீங்க பேசுற இடத்துல நாளைக்கு வந்து அந்த மாதிரியான பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையிலேயே நீங்க எந்த வகையில நின்னீங்க. ஏதோ ஒரு படத்துல தான் அந்த ஓசி பேங்க்னு ஒரு படம் பேரே தான். அவன் பேங்க்ல கடன் வாங்கி அவங்களோட டார்ச்சர்னால அந்த குடும்பமே தற்கொலை பண்ணிக்கும். இவன் என்ன பண்ணுவான், அங்கங்க இருக்கிற பிச்சைக்காரன்லாம் கூட்டிட்டு வந்து கோட் சூட்டை போட்டு இந்த மந்த்லி டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற பேங்க்குக்கு எல்லாத்தையும் அமுச்சு விட்டு கோடியா கடன் வாங்கிட்டு எல்லாம் பிச்சைக்காரங்க பணத்தை ரெக்கவரி பண்ண முடியாம இருப்பாங்க. அந்த படத்தோட கிளைமேக்ஸ் எங்கடா அந்த படம் போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த ரெக்கவரி பண்ண பணத்துலலாம் இந்த மாதிரி கடன் கட்ட முடியாம இருக்கிற பேங்க்ல டார்ச்சர் பண்ற குடும்பங்களுக்கு சார்பா அவன் கட்டுவான். இது வந்து பெருசா அந்த டைம்ல இந்த ஐசிஐசிஐ பேங்கோட டார்ச்சர் ஹெவியா இருந்த சமயத்துல இந்த படம் வந்துச்சு, ரொம்ப ஹிட் ஆச்சு. நான் கேட்கறது அதுதான், உன்னால் அந்த காரணத்தால் பாதிக்கப்பட்ட நீனு அதே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, நான் சொல்றது விவசாயிகளுக்கு கடன் சம்பந்தப்பட்டோ இல்லை இனி ஏதோ ஒரு டிராக்டர் வாங்கி கொடுத்த, இல்லை நெல் மூட்டை வாங்கி கொடுத்த, பூச்சி மருந்து வாங்கி கொடுத்த, ஏதாவது சொல்லேன். காசு இல்லைன்னா பரவாயில்ல, காத்துல விடுறதுக்கு இப்படி யோசிப்போமா, இல்லை தண்ணியில கொண்டு போய் விட்டுடுவானா யோசிப்போமா. ஆனா அப்படி விடுற நீ அரசியல்வாதிகள் பின்னாடி இருந்துக்கிட்டு இப்போ அவருக்கும் அதான் விஜய்க்கு எப்படி கூடுதலாக சம்பாதிக்கணும்னு இங்கே வந்து நிற்கிறாரோ அதே மாதிரி ஆதவுக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிற இடத்துல தான் இருந்தால் தமிழ்நாட்டில் லாட்ரியை லீகலைஸ் பண்ணி தர முடியும், தன்னால் இன்னும் கோடிகளில் கொளிக்க முடியும், தன்னால் கெசினோ நடத்த முடியும், சூதாட்ட கிளப்புகள் திறக்க முடியும், இன்னும் பார்கள் திறக்க முடியும். அனுமதிகள் திமுக மறுத்தது இது எல்லாத்துக்கும். அதனாலதான் கோவப்பட்டு திமுக வெளில வர எடப்பாடி அதை தரேன்னாரு. அந்த சமயத்துல எஸ்பி வேலுமணி உன்னைய சேர்க்கறதுக்கே கட்டைய போட்டாரு. அதனால இப்ப விஜய் கிட்ட போய் இப்ப விஜய் சிஎம்னு உன்னோடைய திரும்பி பொருளாதார வளர்ச்சிக்கு தான் நீங்க உதவுறீங்களே தவிர மக்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு கீழே எதுவுமே நீங்க யோசிக்கல யாருமேங்கிறதான் என் வருத்தம். இப்போ தாவேக்கா கூட்டத்தில் வந்து பாட்டில் வீசினாங்க, அதை வந்து ஆதாரத்தோட நான் நிரூபிக்கிறேன், இதான் சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து காட்டுறாங்க. ரொம்ப கோவப்பட்டு பேசுறாரு, ஆதவர்ஜனாவும் பேசினாரு, கூட இருக்கிறவங்களும் பேசினாங்க. ஆம்பளையா இருந்தால் நேருக்கு நேர் மோதி பாருங்க, திமுக அரசை வந்து உங்களுக்கு இன்னும் வந்து எங்கள் மேலே என்ன கோவம், ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, ஜனநாயக ரீதியாக எங்களை எதிர்க்க முடியாமல் தான் பாட்டில் வீசுறீங்க அப்படின்னு சொல்லி பேசினாரு. ஒரு கூட்டத்தில் பாட்டில் வீசுறது இந்த சம்பவத்தை எப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்சு வெறும் பாட்டிலாக வந்ததுனால ஆதவ வருத்தப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரக்கோட பாட்டில் தூக்கி போட்டுருந்தீங்கன்னா ஐ கேட்ச் அப்படின்ட்டு இருப்பாங்க. இல்லை, கூட்டத்தில் பாட்டில் வீசினாங்க அப்படிங்கிறதே இது ரொம்ப ஜல்லித்தனமான அரசியலாக இருக்குது. என்ன அப்படின்னா, அதாவது ஆதவ செய்கிறது இது வந்து அந்த பாட்டில் வீசினவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டாங்க. அவங்க தாவேக்காரங்க எல்லாமே. இப்ப என்ன சொன்னா, இது வந்து வேணும்னே வந்து ஃபேக் நியூஸ் பரப்புறாங்க சில சேனல்ஸ்ல போட்டு. எப்படி தாவேக்காரனே தாவேக்கா கூட்டத்துல பாட்டில் வீசுவா அப்படின்னு தாவேக்காரங்க. நீங்க ரெண்டு விஷயம், ஒண்ணு அவன் அந்த அளவுக்கு தற்குறியா இருக்கிறதுனாலதான் உன் கட்சியில இருக்கிறான். ரெண்டாவது, அவனை செய்ய சொன்னதே ஒரு வேளை ஆதவா இருக்குமோ. ஏன்னா அந்த அவ்வளவு பிளான் பண்றவங்க தாவேக்காரங்கன்னு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்கல்ல. அவங்க சிக்கு வாங்கி தெரியல, வீசிட்டு ஓடிடுறான்னு இருப்பாங்க. அவன் போய் கரெக்டா போலீஸ் வண்டியிலே முட்டி பார்த்திருப்பான் முட்டாப்ப. இல்ல, அதாவது என்னன்னா, இவெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இவங்க எப்படி எந்த சினாரியை வச்சு அரசியலில் ப்ளே பண்ண முடியும். அண்ணாமலை கிட்ட ஒரு பெரிய வித்தை இருக்குது. என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பஞ்சாயத்து பற்றிக்கிச்சு அப்படின்னா அந்த பஞ்சாயத்துக்கு தண்ணி ஊற்றி அணைக்காம அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்காம சைலண்டாக வேற ஒரு விஷயத்த கையில் வச்சிருப்பா. அப்படி ஸ்டாக் ஒரு 3-4 விஷயத்த அப்படி போட்டு விட்டா அப்படி அந்த ஃபுல் இப்போ இந்த பிடிஆர் ஆடியோ மாதிரி சொல்கிறீங்களா, அது மாதிரி இந்த கவனம் திரும்பக்கூடிய விஷயங்கள் வச்சுருப்பார். அதை போட்டு அப்படியே மாற்றி விடுவார். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேலைங்க. ஆதவுக்கு என்னன்னா, இந்த விஜய் இப்போ நீங்கள் கோட் ஆஃப் கான்டாக்ட் போட்டும் மக்கள்கிட்ட நெருங்காமல் இருக்கிற விஷயங்களோ, இல்லை நாளைக்கு வேற எதுவும் சில சங்கீதா மேட்ரோ, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சொத்து விவரங்களோ, இது எதுவுமே நாளைக்கு பேசும் பொருளாக இருக்கக்கூடாது. தேர்தல் சமயம் வரைக்கும் அவர்கள் எப்பயுமே காலம் தள்ளுவது திமுகவை திட்டி தான். ஏதோ ஒரு சினாரியோவை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திமுகலாம் சத்தியமாக பாட்டில் அடிக்கிறதெல்லாம் விட்டா அவங்க எத்தனையோ வருஷம் ஆச்சு. இன்னொன்று, அவங்க இதெல்லாம் செய்கிறதா இருந்தால் எப்பயோ ரூலிங் கவர்மெண்ட்லேயே உன் மேலே அடிச்சு நொறுக்கிட்டு போயிருப்பாங்க. கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்போ கூட எல்லா அரசியல்வாதிகளுமே சொல்கிறது, ஏய் சும்மாடா எலெக்ஷன் டைம்டா,
இப்போ எதுவும் செய்யாதீங்கடான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சு. நம்ம இந்த வாதத்தை முன்வைக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் எடுத்திருந்தாலும் இவ்வளோ நாள் திமுக அரசில் யார் யார் அதிகாரிகளாக இருந்தாங்களோ அவங்கள தான் வந்து இந்த தேர்தல் ஆணையத்திலையும் இந்த அதிகாரிகளாக போட்டிருக்காங்க. இப்போ அந்த அதிகாரிகள் திமுகவினர் பேச்சை கேட்டு செயல்பட தான் செய்வாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே. அது இருக்க தான் செய்யும். அது தேர்தல் ஆணையத்தை தானே முடிவு பண்ணும். இப்போ இதை ஏடிஎம்கே ஜெயிக்கணும்னு பிஜேபி நினைக்குதா இல்லையா? ஆமா, கண்டிப்பா கூட்டணியில் இருக்காங்க. அப்ப நினைக்கணும்னா மாத்திக்கங்க. யார் வேணாம். அப்ப டிஎம்கே வந்து குறுக்கப்படுத்திக்கிட்டு தடுக்குதா? அதிகாரிகள் ஏற்கனவே அங்க இருந்தவங்க தான். நீங்க இன்னும் மாத்தாமையும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி 3 எஸ்பி மாத்துறீங்க, அதுக்கப்புறம் ஒரு 5 எஸ்பி மாத்துறீங்க. மாத்துங்க. ஒரே லிஸ்ட்ல நாளைக்கு எல்லாத்தையும் ரெஃப்ரெஷ் பண்ணி போடுங்க. யாரும் வேணான்னு சொல்லியே. இவர் புகார் கொடுத்தாருல, இவருக்கு மற்றதுக்கெல்லாம் டெல்லி சைகை காட்டுறதுல விஜய்க்கு சின்னம் கிடைக்கிது, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கிடைக்கிது, உனக்கு எல்லாம் வேணாலும் பிஜேபி செஞ்சு தந்து ஒய்+, பாதுகாப்பு கிடைக்கிது. என்ன உங்களுக்கு செய்யாமல் இருந்தாங்கப்போ எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்து செஞ்சுட்டு வாங்க. இப்போ என்ன திமுக வேணாம் தடுத்துச்சா? உங்கள் மீது இருக்கக்கூடிய, அதாவது அவன் ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கானா, அந்த அப்ளிகேஷனுக்குள்ளார நீ போய் நாளைக்கு ஆன்லைனில் ஃபார்மை ஃபில்அப் பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக அது ஜென்ரேட் பண்ணி உனக்கு ஆர்டர் கொடுக்கும். அதை வச்சுட்டு போய் நீங்கள் நடத்துங்கண்ணா. அப்படி விட்டதுக்கு அப்புறமேல கூட நீங்கள் நடத்தாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு உங்கள் மேலே பேச்சு வந்துடக்கூடாதுன்னு இப்பயும் எதுக்கு நாளைக்கு அதிகாரியை மாற்றின ஒரு குரல் கொடுக்குறாரு தெரியுமா? பொன்ராஜ் மேலே கொடுத்த புகாரை கமிஷனர் நடவடிக்கை எடுக்கலன்னு அடுத்த நாள் உடனே கமிஷனரை மாற்றுங்க. புரியுது? அவங்க செய்கிறதே அதுக்கு தான் செய்கிறாங்க. நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளை வைத்துக்கிட்டு திமுக அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தப்ப இந்த அரசியல் செஞ்சதுன்னா ரைட்டு. இப்போ கோட் ஆஃப் கண்டக்டில் எங்கள் டிஎம்கே என்னத்தை பண்ண போகுது? வேணும்னா எலெக்ஷன் கமிஷன் நடுநிலையாக இருக்குது. நீங்கள் தானே சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க. சிபிஐ தன்னாட்சி நிறுவனம் நடுநிலையாக இருக்கும். நீங்கள் தானே சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷன்ட்ட நின்று மாற்றிக்க. யார் வேணான்னா இப்போ அருண் நாளைக்கு அந்த சீட்டை விட்டு போக மாட்டேன்னாரா? செந்தில்வேலு நவர மாட்டேன்னாரா? யாரு யோசிக்க போறா? அப்ப இது ஆதவர்ஜனாவே போட்ட பிளானுங்கிறீங்களா? பாட்டில் வீசணும். ஆமா, டாபிக்கை டைவர்ட் பண்றதுக்காக எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த அவனால மட்டும்தான் இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு ஐடியா தோணுங்கிற மாதிரி. உண்மையிலேயே யோசிச்சதை உருப்படியா யோசிச்சிருக்கலாம். அவங்க டிஎம்கேலாம் இந்த மாதிரியான ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் விட்டுலாம் ரொம்ப வருஷம் ஆச்சு. இன்னொன்று அவங்க செய்யணும்னா அதை ரூலிங் கவர்மெண்ட்லேயே செஞ்சுருப்பாங்க. இப்போ எலெக்ஷன் டைமில் எதுவாக இருந்தாலும் இந்த படத்தெல்லாம் காட்டுவான். உடனே அவனை போட்டுறேன், இருறா எலெக்ஷன் முடியட்டும் அவனை போடுவோம், ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சு போடுவாங்கிற மாதிரி தான் இப்போ திமுக மைண்ட் செட் இருக்கும். கண்டிப்பாக இந்த டைலாக் எழுதி வச்சுக்கோங்க. விஜயே தேர்தல் முடிஞ்சோன்னா திமுக வேற மாதிரி கையாளும். ஆனால் இப்போலாம் இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. நன்றி.